सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम केनेषितं परदिप्रेषितं मनः केनेषितं वादमिमां वदन्ति चक्षुश्रोत्रं बहुदेवो युनक्ति அப்படின்னு கேனோபனிஷத்து இரண்டாவது உபனிஷத்து. இந்த உபனிஷத்துக்கு 34 மந்திரங்கள் இருக்கு. 4 கண்டமாக இந்த உபனிஷத்து அமைந்திருக்கு. 4 கண்டங்கள்ல முதல் கண்டத்துல 8 மந்திரம், இரண்டாவது கண்டத்துல 5 மந்திரம், மூணாவது கண்டத்துல 12 மந்திரம், நாலாவது கண்டத்துல 9 மந்திரம். ஏதாவது 34 மந்திரங்களோட அழகா இது 18 மந்திரங்கள். அடுத்ததாக அதோட 2 பங்கு 34 மந்திரங்கள். இது சாமவேதத்துக்கு சேர்ந்ததான உபனிஷத்து. முதல்ல சுக்ல எதிர்வேதம், இப்ப என்ன சாமவேதத்துக்கு சேர்ந்தது. சாமவேதத்திலே தலவகார சாகைக்கு சேர்ந்ததான ஒரு உபனிஷத்து. இந்த உபனிஷத்துல விசேஷம் என்னன்னா, ஆச்சாரியால் 2 பாஷ்யம் பண்ணியிருக்காரு இந்த உபனிஷத்துக்கு. ஒரு பத பாஷ்யம்னு ஒண்ணு, வாக்கிய பாஷ்யம்னு ஒண்ணு. பதம் பதமாக எல்லாத்தையும் பதச்சேதா பதார்த்தோக்தி விக்கிரக வாக்கியோதனா ஆட்சேபஸ்ய சமாதானம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக வாக்கிய பாஷ்யம் பண்ணி, இது அம்பாளை சொல்லக்கூடியதான முக்கியமான ஒரு உபநிடத்தாக இருக்கு அப்படின்னு வாக்கியமாக வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அழகா 2 பாஷ்யம் பண்ணியிருக்காரு இதுக்கு. அதோட இல்லாமல் இந்த கேனோபனிடத்துல கெட்டது கேனத்துல தேவனம்னு சொல்லுவான். அப்படின்னு என்னன்னா, அந்த பிரம்மத்தை தேடி நமக்கே அதை தேடி நம்ம மனதை அதை பார்த்து கண்டுபிடிக்க கூடியதான யோக்கியதை நமக்கு வரும். ஏதோ அவர் சொல்றாரு சரி நம்ம கேட்டுட்டோம் இல்ல, இப்படி சொன்னாலும் என்ன இது அப்படின்னு மனசு உங்களுக்கே குறைய ஆரம்பிக்கும். அப்படி அது தேடி தேடி அந்த ஸ்வரூபத்தை உங்க மனசுக்கு ஆக்கக்கூடக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கிறார் அப்படின்னு விசேஷமாக இந்த கேனோபனிஷத்து ஆரம்பிக்கிறது. இது இதுவரைக்கும் நடந்ததான சாமவேதத்துல பிராமணத்துல 9 அத்தியாயங்கள் வரைய பரியந்தம் 8 அத்தியாயங்கள் வரை வரையந்தான் கர்மாக்களை சொல்லியாச்சு. 9வது அத்தியாயம் கேனேஷிதம்னு ஆரம்பிக்கக்கூடியதான ஒரு மந்திரம். அது முதல்ல கேனேஷிதம் இத்தியாத்யா உபனிஷத்து பரபிரம்ம விஷயா வக்தவ்யா. கேனேஷிதம் என்று ஆரம்பிக்கக்கூடியதான உபனிஷத்து பரபிரம்ம விஷயமாக இருக்கு. அதை சொல்லணும் என்று நவமஸ்ய அத்தியாயஸ்ய ஆரம்பா, 9வது அத்தியாயத்துக்கு ஆரம்பம். ராகே தஸ்மாத் கர்மாணி, இந்த 9வது அத்தியாயத்துக்கு முன்னால அநேக விதமான கர்மாக்கள் சொல்லப்பட்டது. பரிசமாபிதானி, எல்லா கர்மாக்களும் சொல்லி முடிச்சாச்சு. சமஸ்த கர்மாஸ்ரய பூதஸ்ய பிராணஸ்ய உபாசனானி, எல்லா கர்மாக்களும் ஆசையமா இருக்கக்கூடியதான எந்த பிராணம் இருந்தால் நீங்க கர்மாக்களை பண்ணுவீங்களோ அந்த பிராணனுடைய உபாசனமும் சொல்லியாச்சு. உக்தானி கர்மாங்க சாம விஷயானிக, கர்மாவுக்கு அங்கமா இருக்கக்கூடியதான சாமாக்கள், அந்த சாமாக்கள்ல இருக்கக்கூடியதான பக்திகள் பிரஸ்தோகம், அதுக்கப்புறம் ஓங்காரம் நிதனம் அப்படின்னு இருக்கக்கூடியதான பிரஸ்தாவ பக்தி, ஓங்கார பக்தி, உத்தீத பக்தி அப்படின்னு இருக்கக்கூடியதான பக்தி எல்லாம் சொல்லியது. அனந்தரஞ்ச அதற்கு பிறகு காயத்ர சாம தரிசனம் வம்சாந்தம் புக்தம் காரியம். காயத்ர சாம அவெல்லாம் வாரவந்திக சாமா காயத்ரி சாமா அப்படின்னு சாமாக்களுக்கு பேர் வச்சிருக்கேன். இந்த காயத்ரி மந்திரத்துல சொல்லக்கூடியதான் சந்தத்துல சொல்லக்கூடியதான் ஒரு சாமா இருக்கு காயத்ரி சாமா. அதனுடைய வம்சாந்தம் தரிசனம், அதனுடைய உபாசனம், இது வம்சாந்தம் வம்ச பிராமண பரியந்தம். இது யாராரு பண்ணினாலோ என்னென்ன லோகம் பண்ணுறோம் அது ஆச்சாரிய பரம்பரை பரியந்தம். சதாது சமாரம்பாம் பகவத்பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் குரு பரம்பராம்னு சொன்ன பிரகாரமாக வேதத்துல இந்த உபாசனையை யாரார் பண்ணினா எது வரைக்கும் பண்ணினான்னு அந்த ஆச்சாரிய பரியந்தம்
வம்சாந்தம் வம்சம்னு பேர். வம்சம்னா நாம நம்ம பிள்ளைக்கு பிள்ளை, அது வம்சம் இல்ல, அது ஒரு வம்சம். இன்னொரு வம்சம் என்ன, ஆச்சாரியன், ஆச்சாரியனுக்கு சிஷ்யன், அந்த சிஷ்யனுக்கு சிஷ்யன், அப்படி வரக்கூடியது ஒரு வம்சம்னு பேரு. குழந்தைகளே இல்லைங்கிற கவலைப்படுறது இல்லை, இந்த வம்சம் ஒண்ணு உண்டு அப்படின்னு ஜீவத்துக்கு வம்சிய யுவா அப்படிங்கிற சூத்திரத்துல வியாக்கரணத்துல மகாபாஷ்யத்துல தீர்மானிச்சிருக்க. அப்படின்னு இதுதான் வம்சாந்தம் பிராமணம் காரியம் முக்தம் சர்வமேகத்யதோக்தம் கர்மச்ச ஞானஞ்ச. இதுவரைக்கும் சொல்லதான கர்மாக்கள் என்ன, ஞானம் என்ன, உபாசனம் என்ன, சம்யக் அனுஷ்டிதஸ்ய நன்றாக யாரு பண்றானோ அவனுக்கு, நிஷ்காமஸ்ய முமுட்சோ ஒரு எண்ணமோ அந்த பலம் வேணும் இந்த பலம் வேணும்னு கேட்காமல் பண்ணினவனுக்கு, முமுட்சுக்கு சத்வசுத்தியர்த்தம் பவதி, சித்த சுத்திக்கு உபயோகப்படுறது. கீழே துர்வன்னேக கர்மானேங்கிற இடத்துல சித்த சுத்தி வருதுன்னு ஆச்சாரியர் சொன்னா நீர்பாடு சொல்லிட்டு பாக்கிய மாங்கல்யன்னாரு. பாக்கியத்தில் இங்க சொல்லியிருக்கார் சத்வசுத்தியர்த்தம் பவதி, சித்த சுத்திக்காக ஏற்படுகிறது. சகாமஸ்யதோ ஆனா ஆசையுடன் யார் பண்றானோ, ஞான ரஹிதஸ்ய உபாசனை இல்லாமல் யார் பண்றானோ கர்மாக்களை, கேவலானி ஸ்லௌதானி ஸ்மார்த்தானி ச கர்மாணி, கேவலமான ஸ்லௌத கர்மாக்கள், வேதோக்தமான கர்மாக்கள், ஸ்மார்த்த கர்மாணி அவத்துல பண்றதான கிருஷ்ய கர்மாக்கள்ல பண்ற கணபதி ஹோமம் பண்றோம் அந்த பண்றோம் இதெல்லாம் என்னென்ன இவைகள்லாம் என்ன பண்றது, தட்சண மார்க்க பிரதிபத்தையே தெற்கு மார்க்கதாக போய் சொர்க்கலோகத்துக்கு போய் புனராவர்த்தையே பவந்தி க்ஷேண புண்ணிய சொர்க்கலோகம் விசந்தி. இந்த கர்மாக்கள்ல பண்ணினவா மறுபடியும் திரும்பி வர. அதனால ஆசையோட சேர்ந்த கர்மாக்களை பண்ணினா திரும்பி வர வேண்டியதான். ஆசையை விட்டு உபாசனத்தோடு சேர்ந்து பண்ணினோமையானால் பிரம்மலோகத்துக்கு போறார். ஒண்ணு இங்கேயே வேதாந்த ஞானம் வரும், அப்படி இல்லாத போனால் பிரம்மலோகத்திலே வேதாந்த ஞானம் வரும், அவன் மறுபடியும் பறக்க வேண்டியதில்லை. ஸ்வாபாவிக்காத அசாஸ்திரிய பிரவருத்தியா பிறந்த மேனைக்கு இருக்கக்கூடியதான அசாஸ்திரியமான பிரவருத்தி, காலமுறையில் அப்படியே பேப்பர் படிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஆபீஸுக்கு போக வேண்டியது, மறுபடியும் வர வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, தூங்க வேண்டியது, ஆஹார நேத்ரா பயமை இதுனானி சுவாபாவிக பஸ்வாதிகள் எப்படி வாங்குறதோ அப்படி. அது டிவி பார்க்கறது நீங்க அதிகமா பாக்குறது, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கு யாரும் வாங்கி கொடுத்தா அதுவும் பார்க்கும். தாவல் பருவத்தை அப்படியே வளராளோ இல்லையா, அவளுடைய கதி என்ன, அசாஸ்திரியா பிரவருத்தியா பஸ்வாதி ஸ்தாவராந்தா அதோகதி, பசுல இருந்து ஆரம்பித்து மரம் கொடி வரைக்கும் இருக்கக்கூடியதான அதோகதி தான் வரும். இந்த தட்சிணாயன மார்க்கமா உத்தராயண மார்க்கமோ இவ்விரண்டு மார்க்கங்கள், கர்மா உபாசனமோ இல்ல ஆத்ம ஞான நிட்டையோ இவ்விரண்டு மார்க்கங்கள்லயோ கபரேணன இவர்கள் ஏதாவது ஒன்றிலையும் அடையாதவன் தானி இமானி இந்த க்ஷுத்ராணி அசக்கத அவர்த்தீனி எலும்பாக மறுபடியும் பறந்து இறந்து இருக்கக்கூடியதான பூதானி பவந்தி ஜாயஸ்வம்ரியஸ்வ இத்யேதத் த்ரிதீயம் ஸ்தானம். மூணாவது வழி. முதல் வழி ஆத்மஞான நிட்ட, இரண்டாவது வழி கர்ம நிட்ட, மூணாவது வழி என்ன, மூணாவது வழி பறந்து இறந்து போக வேண்டியதுதான், சம்சாரத்தை சுத்த வேண்டியதுதான். இது ஸ்ருதே பிரஜா திஸ்ரோ அத்தியாயமீயு இது மந்திரவர்ணாது திஸ்ரஹா மூணு வழிகளாக பிரஜைகள் அத்தியாயமீயு மரணானந்தரம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு வேதம் பூர்வபாகம் சொல்றதே மந்திரவர்ணத்துல. ஆனால் விசுத்த சத்வசிய யாருக்கோ சுத்தமான மனசு சுத்தமா இருக்கோ, நிஷ்காமஸ்யைவ ஆசைகள் இல்லாமல் கர்மாக்களை பண்ணி நிஷ்காமமா இருக்கானோ, பாக்கியாது அனித்யாது சாத்திய சாதன சம்பந்தாது இவ்வுலகத்துல இதை பண்ணி இதை அடையிறது எனக்கூடியதான சம்பந்தத்தை நீக்கி இவகிருதாத்து பூர்வகிருதாத்வா இந்த ஜன்மாவனால கண் பண்ணினதான நித்திய கர்மாக்கள்னாலேயோ இல்ல போன ஜன்மாக்களை பண்ணின நித்திய கர்மாக்கள்னாலேயோ இவகிருதாத்து பூர்வகிருதாத்வா சம்ஸ்கார விசேஷாத் எந்த ஜன்மாவில எந்த புண்ணியம் பண்ணினோமோ எந்த பகவான ஆராதனை பண்ணினோமோ அதனால விரக்தஸ்யா அப்படி இந்த லௌகிகமான விஷயத்துல வைராக்கியம் கொஞ்சம் வந்தவனுக்கு பிரத்யேகாத்ம விஷயா ஜிக்ஞாசா பிரவர்த்ததே. குருகுலத்துல பாடம் நடக்கிறது, அங்கே போகணும்னு ஆசை வருதான். பிரத்யேகாத்ம விஷயா ஜிக்ஞாசா நம்ம ஆத்மாவை நாம் அறிந்து கொள்ளணும் எனக்கூடியதான ஒரு எண்ணம்
இந்த ஜென்மாவில பண்ணின நிஷ்காம கர்மாக்கள்னாலேயோ அல்லது போன ஜென்மாவில பண்ணின நிஷ்காம கர்மாக்கள்னாலேயோ ஏற்படுறது. ஏதன்மனி யோகிரதா பூர்வகிருதாத்வா சம்ஸ்கார விசேஷ உத்பவா, அந்த சம்ஸ்காரமான மேல் நோக்கி வந்த காலத்தில் விரக்தஸ்ய பிரத்யேகாத்ம விஷயா ஜிக்ஞாசா பிரவர்த்ததே ததேகத்வஸ்து, அந்த இந்த பொருளானது பிரஸ்ன பிரதிவர்த்தன லட்சணையா ஸ்ருத்ய क्वेश्चन आंसर செஷன்ல பிரதர்ஷ்யதே கேனேஷு தமித்யாத்யயா. அந்த பிரம்மஞானம் இங்கே சொல்லப்படுகிறது. கேனேஷுதம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் வரைக்கும் பார்த்தோம். நாளைக்கு கேனேஷுதம்ங்கிற மந்திரத்துக்கு பாஷ்யம் பார்ப்போம். நாளைக்கே கிளாஸ் உண்டு. நாளைக்கு மகிழ்ச்சிங்கிறது சாமவேதத்துக்கு சேர்ந்ததான பரவகால சாந்திக்கு சேர்ந்ததான உபனிஷத்து. இது சாமவேத பிராமணத்துல 9வது அத்தியாயத்துல ஆரம்பத்துல இருக்கு. 9வது அத்தியாயத்துக்கு முன்னால 8 அத்தியாயங்கள்ல கர்மாக்களை பத்தி விஸ்தாரமாக பேசியிருக்க. அதற்கு பிறகு பிராணோபாசனம் சொல்லியிருக்கு. கர்மாவுக்கு அங்கமா இருக்கக்கூடியதான சாம விஷயமான உபாசனங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதற்கு பிறகு காயத்ரி சாமாவை பத்தி விசேஷமாக உபாசனங்கள் சொல்லியிருக்கு. அதாவது வம்சாந்த பிராமணம் சொல்லியிருக்கு. நாம இதுவரைக்கும் இதை உபாசனம் பண்ணிட்டு இருக்கோமோ, இதை உபாசனம் பண்ணியதான குருமண்டலத்தினுடைய ஸ்தோத்திரமானது வம்ச பிராமண ரூபமாக சொல்லியிருக்கு. இவைகள்லாம் இந்த கர்மாக்களையும் இந்த உபாசனைகளையும் யார் நன்றாக அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கானோ, யாருக்கு மனசை விட்டு காமங்கள் எல்லாம் போயிடுதோ, அனுபவிச்சது போரும், இனிமேல நம்ம ஆத்ம தத்துவத்தை அறியணும் எனக்கூடியதார ஒரு எண்ணத்துடன் கர்மாக்களையும் உபாசனைகளையும் யார் அனுபவித்து அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கானோ, அப்படிப்பட்ட அவனுக்கு முமுட்சுவுக்கு இவைகள் சித்த சுத்தியை கொடுப்பதற்காக ஆறு. ஆகையால் வேதோக்தமான கர்மாக்களையும் உபாசனங்களையும் விடாமல் சித்து யார் ஆசை இல்லாமல் பண்ணி கொண்டிருப்பானோ கர்மயோகமாக அவனுக்கு சித்த சுத்தியானது ஏற்படுகிறது. ஆனால் யாரானவன் அந்த ஆசையுடன் அந்தந்த கர்மாக்களுடைய பலமானது எனக்கு வேண்டும் என்று நினைத்து பண்ணி கொண்டிருக்காரோ அவனுக்கு சௌத கர்மாக்களோ ஸ்மார்த்த கர்மாக்களோ பித்ருலோகத்துக்கு போகக்கூடியதான தட்சிணாயன மார்க்கத்தை அவனுக்கு கொடுக்கிறது. மரணானந்தரம் தட்சிணாயன மார்க்கமாக அவன் பித்ராஜலோகங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடியதான போகங்களை அனுபவித்து மறுபடியும் சீடையப்பட்டு மர்த்தலோகம் பிச்சத்தி அப்படின்னு பூமண்டலத்துக்கு வேற எங்கேயாவது சுத்தி கொண்டே இருக்கான். இந்த உத்தராயண மார்க்கமோ தட்சிணாயன மார்க்கமோ இவைகள் இல்லாமல் இருக்கிறவன் என்ன பண்றான், அவன் சுவாபாவிகமான அசாஸ்திரியமான பிரவருத்தி, வேதத்துல சொல்லாமல் புலங்கள் போற வழியில பிரவர்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அவனுக்கு பஸ்வாதி ஸ்தாவராந்தா அவோகதி, பசுல இருந்து ஆரம்பித்து மரங்கொடிகள் வரைக்கும் இருக்கக்கூடியதான ஸ்தாவராதியா இருக்கக்கூடியதான அதோகதியா ஏற்படுறது. இதுதான் வேதங்களானது அத ஏகையோகோ பதோகோ கீழ் சொன்னதான உத்தராயண மார்க்கமோ தட்சிணாயன மார்க்கமோ இவ்விரண்டு மார்க்கங்களும் இவ்விரண்டுகள் ஏதாவது ஒன்னையும் எடுத்துக் கொள்ளாதவன் அவன் இமானி க்ஷுத்ராணி ஆசக்கிறது ஆவர்த்தீனி பவந்தி. இந்த க்ஷுத்ரமாக இருக்கக்கூடியதான ஹீனமாக இருக்கக்கூடியதான ஜன்மாக்களை எடுத்துக்கொண்டு மறுபடியும் பறந்து இறந்து இந்த சுத்த சூழல்லையே மாட்டிக்கொண்டிருக்கார் அப்படின்னு. ஏதோ பிராமண பாகம் தான் சொல்றதுன்னு இல்ல, மந்திர பாகமும் இதை சொல்றது. பிரஜா திஸ்ரா அத்தியாயீயு அப்படின்னு திஸ்ரா 3 விதமான பிரஜைகள். யாரு? ஜராயுதம், அண்டஜம், ஸ்வேதஜம் என்று சொல்லக்கூடியது. முட்டையை உடைச்சிட்டு வெளியில வரக்கூடியது அண்டஜம்னு பேர். இந்த பக்ஷியாதிகள் எல்லாம். ஜராயுதம்னு ஜரான்னு அம்மா வயசுல இருக்கக்கூடியதான கர்ப்பைக்கு ஜரான்னு ஜராயுன்னு. அந்த ஜராயுல இருந்து உண்டானதான மனுஷ கர்ப்பத்திலிருந்து ஏற்பட்டதான குழந்தைகளுக்கு அவளுக்கு ஜராயுது. மற்றவைகள்லாம் பேர். இப்படிப்பட்டதான 3 வகைகளான பிராணிகள் எல்லோருமே அத்தியாயம் இத 2 மார்க்கங்களை தாண்டி உத்தராயண மார்க்கம் தட்சிணாயன மார்க்கம் எனக்கூடியதான 2 மார்க்கங்களையும் தாண்டி ஈயு
கஷ்ட அபோகதும் ஈயோ அப்படின்னு கீழே இருக்கக்கூடியதாக மந்திரபாகம் சொல்றது. ஆனால் யார் ஒருவன் கீழே சொல்லியிருக்கக்கூடியதான 8 அத்தியாயங்களையும் சொல்லியிருக்கக்கூடியதான வேதத்தில் இருக்க கர்மாக்களையும் அல்லது உபாசனங்களையும் நிஷ்காமனாக இருந்து கொண்டு நாம் பண்ண வேண்டியது பண்ணுவோம், பகவானுக்கு நமக்கு எந்த உறுத்ததான பலம் உண்டோ அதை தானே கொடுப்பார் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல ஈஸ்வர அர்ப்பணமாக கர்மயோகமாக யார் கர்மாவை பண்ணிக்கொண்டே இருந்தானோ கர்மா விட்டா இல்லை ஆசை ஏற்பட்டு அதை மனநம் பண்ணி அதை தெரிந்து கொள்ளணும் என்ற முயற்சி பண்ணி அது தனக்கு தெரியாத காலத்தில் அதை எப்படியாவது அறிந்துத்தான் ஆகணும் என்று நினைத்துக் கொண்டு ஒரு ஆச்சாரியனை ஒரு குருநாதருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கொள்கிறார். அப்படின்னு இந்த கேள்வி அப்படின்னு இந்த உபனிஷத்தானது ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோம். நிஷ்காமமாக கர்மாக்களை பண்ணினா அவளுக்கு சித்த சுத்தி ஏற்படுறது, வைராக்கியம் ஏற்படுறது. அந்த வைராக்கியத்தினுடைய அடையாளம் தான் வேதாந்தத்தை கேட்கணும்னு ஒரு ஆசை வருதுன்னு சொல்லலாம். இவர்கள் உங்களுக்கு யாரு சொன்னோம்? மந்திரத்திலும் ஆரம்பிக்கவே இல்லை, கேராடி தம்பதின்னு ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய தீர்மானத்துக்கு தாங்கள் வந்துட்டல. 8வது கல்மாத்தில் இருக்கு, உபாசனம் சொல்லிருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான எல்லா கர்மாக்களையும் உபாசனங்களையும் நிஷ்காமமாக யாரு பண்ணுவாரோ அவனுக்கு வைராக்கியம் ஏற்பட்டு சித்த சுத்தி ஏற்பட்டு அவனுக்கு வேதாந்தத்தை கேட்டுக் கொள்ளணும், இதனால மக்கள் வரணும் எனக்கூடியதான ஆசையாக அவனுக்கு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஆசையுடன் தான் முயற்சி கொண்டு தனக்கு கிடைக்காதனால் ஒரு ஆச்சாரியனை கேரளம்னு கேட்கிறான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால் நிஷ்காம கர்மா பண்ணினவனுக்கு வைராக்கியம் ஏற்பட்டு அவனுக்கு ஆத்ம விவேகமான ஜிக்யாசை வரும்ங்கிறது இங்க சொல்லியிருக்கு. நீ சொல்லலையே, இதுக்காட்டு இந்த சொந்த அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு சந்தேகம் வந்தால் அப்பா இதுதான் அப்பா வேதத்தினுடைய தத்துவம், அது அந்த வேதமே சொல்றது பாருங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பாகத்தை நமக்கு மற்ற உபநிடத்தில் இருக்கக்கூடியதா அந்த வேதத்தினுடைய தத்துவத்தை நமக்கு சொல்றார். அதான் இப்ப வேலை பார்க்கிறோம். சதேதத் வஸ்து அந்த இந்த அம்சமானது பிரஸ்ன பிரதிபத்தி லட்சணையா, பிரஸ்ன பிரதிவச்சன லட்சணையா, கேள்வி அதற்கு பதில் தரக்கூடியதான பாகத்துல ஸ்ருத்யா பிரதர்ஷதே வேதத்தில் சொல்லப்படுகிறது. கேனேஷிதம் இத்யாத்யயா, கேனேஷிதம் பதவிங்கிறது. காடகேஜ உத்தம் இதே அம்சம் தான் காடகத்திலையும் சொல்லியிருக்கு பாருங்க. பராந்திகா நிவ்யதன ஸ்வயம்பூ தஸ்மாத் பரம் பஸ்யதி நந்தராத்மன் கஸ்சித்தீர பிரத்யகாத்மானமைச்சது ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன். பராஞ்சி காணி, காணின புலன்கள்னு அர்த்தம். பராஞ்சின்னு வெளிநோக்கி சிருஷ்டிக்கப்பட்டது. பராஞ்சி காணி வியதனது ஸ்வயம்பூ, ஸ்வயம்பூ பிரம்மதேவரானவர் காணி புலன்களை பராஞ்சி வெளியில வியதனது சிருஷ்டி பண்ணினார். அது பண்ணி அதனால என்னாச்சு? அதனால ஹிம்சை பண்ணிவிட்டார் நம்மள. என்ன சுவாமினார்? தஸ்மாத் பரம் பஸ்யதி, ஆகையால் தான் எல்லா மனுஷியாலும் பராக்க பார்க்கிறார், வெளிநோக்கி பார்த்து கொண்டிருக்க. கண்ணு வெளியில இருக்கிற உருவத்தை பார்க்கவே தவிர உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்காது. காலாந்து வெளியில இருக்கிற சத்தத்தை அறியவே தவிர உள்ள இருக்கக்கூடியதான சத்தத்தை அறியாது. மூக்க வெளியில இருக்கக்கூடியதான பொருளுடைய வாசனை அறியவே தவிர நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற பாகத்தினுடைய வாசனை அறியாது. அப்படி புலன்களை எல்லாமே வெளிநோக்கி சிருஷ்டி பண்ணி நம்மளை ஹிம்சை பண்ணிவிட்டா. ஏனென்றால் ஆகையால் தான் ஜனங்கள் எப்பொழுதுமே பராக்க பார்த்து கொண்டிருக்கார். அந்தராத்மானம் உள்நோக்கி இருக்கக்கூடியதான ஆத்மாவை யாருமே பார்க்கிறதில்லை. யாரோ ஒரு தீரனா இருக்கிறவன் எதனால் இதற்காக சிரமப்பட்ட அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளணும் என்ற மகானா இருக்கிறவன் பிரத்யகாத்மானமைச்சது, இந்த ஆத்ம தத்துவத்தை அறிகிறான், பார்க்கிறான். எப்படி? ஆவருத்த சக்ஷு, உள்நோக்கி இருக்கக்கூடியதான புலன்களை உடையவனாக இருக்கிறவன் அப்படின்னு வெளியில இருக்கிற பார்க்காமல் உள்ள ஹிருதயத்தில் ஆத்மாவை பார்க்கிறவன், வெளிச்சத்தத்தை கேட்காமல் உள்ள அந்த மந்திர சப்தத்தை கேட்கவன் என்று நினைக்கிறவன். இப்படி புலன்களை உள்ள வியாபாரம் பண்ணக்கூடியதான தீரன் யாரோ ஒருவன், அவன்தான் எப்படி ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன். ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணி கொண்டிருக்க?
அமிர்தத்வமிச்சன், அவனுக்கு மோட்சத்துல ஆசை வந்திருக்கு. ஆகையால் அந்த ஆத்ம தத்துவத்தை அறியணும் என்ற ஆசை இருக்கிறவன் ஒரு பேர் வழி. மற்றவர்கள் எல்லோருமே என்ன பண்ணிருக்காரு? சுவாபாவிகமான பிரவருத்தி, பிறந்த மீனுக்கு இருக்கக்கூடியதான பிரவருத்தி இருக்கிறத உள்நோக்கி அந்தர்முக சமாராத்தியான அந்த பொருளை பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் யாருக்கும் ஏற்படுவதில்லை. அப்படி 2 பகுதிகளாக இருக்கு ஒரு உபநிடத்து. இன்னொரு உபநிடத்து என்ன சொல்றது பாருங்க. பரீட்சிய லோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருதக்ருதேனா. பரீட்சிய லோகா, இந்த லோகங்களை என்றால் நன்றாக பரீட்சை செய்து, லோகங்கள்னு சொன்னேன்னா இந்த லோகத்தில் நம்ம இங்கேயும் அங்கேயும் என்னென்ன கர்மாக்களை பண்றோமோ இவைகள் எல்லாம் இதெல்லாம் பார்த்துன்னு அர்த்தம். பரிதா ஈட்சணம் பரீட்சணம், ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கறது இல்லை, அந்த அம்சத்தை எத்தனை விதமாக இருக்குமோ அத்தனை விதமாக பார்க்கணும். டோட்டல் ஸ்டடி. அதான் பரீட்சைன்னு வேணும். சாதாரணமாக கேள்வி 2 கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் சொன்ன பரீட்சையில் பாஸ் ஆயிடுதுங்கிறோம். இதுக்கு பரீட்சைன்னு இல்லை. அந்த கிரந்தத்தை நம்ம வாசிச்சோமையானால் அதுக்கு முழுமையாக நம்ம பார்க்கணும். வெறும் புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல், ஏதோ கேள்விக்கு ஆன்சர் மட்டும் தெரியறதுங்கிறது மட்டும் இல்லாமல், அதை முழுதாக கணக்காக்கி கொண்டு தன் வாழ்க்கையில் அது எப்படி உபயோகப்படும் என்று பார்க்கிறது. அதான் பரிதா ஈட்டணும். எல்லா பக்கத்திலையும் ஆல்ரவுண்ட் விஷயம் அது இருக்கணுமா. அது இருக்கணுங்கிறதையாக பரீட்சை பண்றதுன்னு பழைய நாள்ல வச்சிருக்காங்க. இப்ப பரிதா ஈட்டணும்னு காப்பி அடிக்கிறதுன்னு வச்சிருக்க 4 பக்கத்திலேயே கேள்விக்கு அது எல்லாம் பரீட்சை தான். பரிதா ஈட்டணும் நன்றாக பார்த்து கர்மசிதான், கர்மாக்கள்னால சம்பாதிக்கப்பட்டதான பலங்கள் என்னென்ன இருக்கோ இவையெல்லாம் ஒரு நாள் நஸ்வரமாகத்தான் இருக்கு, இவையெல்லாம் சாதிசயமாகத்தான் இருக்கு, ஏற்றத்தாழ்வோட தான் கூடியிருக்கு, ஒரு நாளுக்கு அழியக்கூடியதாகத்தான் இருக்கு. அப்படி என்று பார்த்து பிராமண நிர்வேதமாயா, இந்த கர்ம பலங்கள்ல இருந்து இந்த பிராமணனுக்கு வைராக்கியமானது ஏற்படும். நிர்வேதம்னா எப்பூர்வக விதிதாதவுக்கு வைராக்கியம்னு அர்த்தம். வைராக்கியத்தை அடைவான். என்ன நாஸ்திய கிருதேன கர்மனா, நாம் செய்ததான கர்மாக்கள்னால அபிருதமான மோட்சமானது வராதப்பா. மோட்சங்கிறது பர்மனன்ட், சாஸ்வதமான ஒரு பதார்த்தம். அது செய்யப்பட்டதான ஒரு கர்மாக்கள்னால வருமா? வராது. அதனால கர்மாக்கள்லாம் சாதிசயமான பலத்தை தான் கொடுக்கும், அனித்தியமான பலங்களை தான் கொடுக்கும், நிச்சயமான மோட்சத்தை கொடுக்காது. அப்படின்னு பார்த்து தெரிந்து கொண்டு தத்விஜானார்த்தம், அப்பொழுது அதை அறிந்து கொள்ளணும்ங்கிறதுக்காக என்ன பண்ணுகிறார்? குருவேவ அபிகச்சேத் சஹாவன் குருமேவ அபிகச்சேத், ஆச்சாரியனிடத்தை போய் சேரணும். எதுக்கு? சமித்பாணி, சமித்த கையில எடுத்துக்கொண்டு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், எப்படிப்பட்டதான ஒரு ஆச்சாரியன் அடையும்? ஸ்ரோத்ரிய சந்தோதீதே, வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி வேதத்தினுடைய அர்த்தம் நன்றாக அறிந்தவன் யார் இருக்காரோ அவனுக்கு திரிவி ஸ்ரோத்ரிய உச்சதே அப்படின்னு அத்திரி ஸ்மிருதி. ஜன்மனா பிராமணோகேயா, பிறந்தவனுக்கு அவனுக்கு பிராமணன்னு பேரு, பிராமண சந்ததிகளுக்கு பிறந்தவனுக்கு பிராமணன்னு பேரு, அவ்வளவுதான். சம்ஸ்காரே த்விஜ உச்சதே, அவன் ஜாதகர்மா நாமகரணம் அன்னபிராசனம் சௌளம் விவாகம் உபநயனம் இப்படி எல்லாம் பண்ணி கொண்டு அதுல பஞ்ச பாபதம்சைகள் பஞ்ச எக்கதம்சைகள் இவெல்லாம் பண்ணிட்டு அது ஆச்சார ரூபமாக ஆச்சாரத்துடன் யார் இருக்காரோ அவனுக்கு த்விஜன்னு பேரு. அதாவது ஜன்மனா பிராமணோகேயா சம்ஸ்காரே த்விஜ உச்சதே. அதற்கு மேல என்னன்னா இத்தனையும் தான் தெரிந்து கொண்டு தான் 4 பேருக்கு சொல்லணும். அதற்கு திரிவி ஸ்ரோத்ரிய உச்சதை, இந்த 3 யாருக்கு இருக்கோ அவருக்கு ஸ்ரோத்ரியன்னு பேர். ஸ்ரோத்ரிய சந்தோதீதேன்னு வேதாத்தியனம் பண்ணி வேத வாக்கியங்கள்லாம் அறிந்து கொண்டு தான் ஆச்சாரயுக்தனாக இருந்து கொண்டு அதற்கு மேல எல்லோருக்கும் அது சொல்லக்கூடியதான யோக்கியதையோடு யார் இருக்காரோ அவனுக்கு ஸ்ரோத்ரியன்னு பேர். அப்படிப்பட்டதான ஸ்ரோத்ரியன் அது போராதுன்னு பிரம்மனிஷ்டன். சர்வதா சர்வகாலமா ஆத்ம தியானத்திலேயே ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் உள்ளவன், இப்படி இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சாரியன் அடையணும் அப்படின்னு முன்னதோகம் நினைச்சது. வெறுமனே சிவத்திரியா இருக்க பிரம்மனிட்டமா இல்லாமல் கர்மட்டமாக இருந்தானால் அவனுக்கு கர்மாவன்றதுதான் பொழுது சரியா இருக்குமே தவிர அவனுக்கு பிரம்மனிட்டத்துவம் வராது. அவன்கிட்ட இது தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை. இன்னும் சித்த சுத்தி ஏற்படல அவருக்கு.
பரிபூர்ணமான பிரம்மனிஷ்டையிலே இருந்திருக்கான். தனக்கு சரீரத்தினுடைய ஒரு தோற்றமே இல்ல, சனகதனதனாதிகள் மாதிரி இருந்திருக்கான். அவரை போய் அடைஞ்சவையினால் நமக்கு பலம் கிடைக்கிறது கட்ட சமாதியிலேயே இருப்ப நமக்கு சொல்றதுங்கிறது ரொம்ப ரேரா போயிடும். ஆகையால் என்னன்னா வெறும் பிரம்மனிஷ்டனா இருந்த பிரயோஜனம் இல்ல, சிவத்திரியனாகவும் இருக்கணும். வெறும் சிவத்திரியனா இருந்த பிரயோஜனம் இல்ல, பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கணும். ஆகையால் இரண்டும் கூடியதா இருக்கிறவரை சமிப்பாணி ஏ போலப்பா அவருக்கு என்ன ஏதோ புஷ்பம் பலம் வாங்கிட்டு சமித்தை கொண்டு போற இடம் இருக்குன்னு சமித்தையும் கொண்டு போற இடம். அவர் பிரம்மனிஷ்டா இருந்தாலும் சிவத்திரியனா இருக்கார், கர்மாவை விட மாட்டேங்கிறார். அப்பப்ப அந்த கர்மா ஏன் அந்த சித்த சுத்தி இருந்த போதிலும் மறுபடியும் சம்சாரத்துல விழாம இருக்கணும். அதோட இல்ல லோகத்துல எல்லாருக்கும் கர்மாவை நம்ம பண்ணி கொண்டிருந்தாதான் 10 பேர் பண்ணுவா அப்படின்னு அதுல எண்ணம் இருக்கணும். இந்த வேதங்களை பத்தி எனக்கு நல்ல நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னு தியானம் பண்ணுது அப்படின்னு அவன் பிரயோஜனம் இல்லை. லோகத்துல என்ன அவன் ஸ்வகர்மாவை விடப்படாது. உத்தமமான கர்மாக்கள் எல்லாம் பண்ண வேண்டாமே தவிர நித்திய கர்மானுஷ்டானாவே பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், இல்லைன்னா பதித்தனா போயிடுறோம். அப்படி யார் இருந்துருக்கானோ அப்படி சிவத்திரியம். அதோட இல்லாமல் சமிப்பாணின்னு சமித்தேன்னு காஞ்ச கட்டேன்னு அர்த்தம். அந்த சமித்தனது என் மனசானது இதே மாதிரி இந்த சமித்து எப்படி இருக்கோ அது மாதிரி காஞ்சி இருக்குன்னு காமிக்கிறதுக்கா, லௌகிகமான ஆசைகள்லாம் என்னை விட்டு போயிருக்குன்னு காமிக்கிறதுக்காகவும் அப்படி யார் இருக்காரோ அப்படி கிரகஸ்தன் அவளை போய் அடையணும் அப்படின்னு சிவத்திரியம் பிரம்மனிஷ்டம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் பிரகச்சது. இதனால என்ன தெரிஞ்சது நமக்கு? பரீட்சை லோகம் இவ்வுலகத்திலையும் ஏற்படக்கூடியதான எல்லா கர்மாக்களுடைய பலங்களை நன்றாக பார்த்து இதனால சாஸ்வதமான ஒரு பிரயோஜனம் நமக்கு வராது, அப்பப்ப சாதிசயமான ஒரு பிரயோஜனம் தான் வரும் என்பதற்காக இதுல வைராக்கியத்தை அடைஞ்சு நிர்வேதமாயாத வைராக்கியத்தை அடைஞ்சு இதற்கு மேல இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை அறியணும் எனக்கூடியதான ஆசையுடன் அவன் ஆச்சாரியனவே அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கோ. அதனாலதான் கேனேடுங்கிறது அந்த பதில் சொல்லியிருக்கேன். கேனேடுங்கிறதுக்கு இப்படி கர்மாக்களை எல்லாம் நிஷ்காமமாக பண்ணி சித்த சித்தி அடைந்து அதனால முமுட்சுத்துவம் வந்து அந்த ஆத்மாவை அறியணும்னு இருக்கக்கூடியதான ஆசையுடன் அவன் ஆச்சாரியனை கேட்கிறான் என்று நான் சொன்னேன். இதற்கு காரணம் இதோ இந்த உபநிடத வாக்கியம் இருக்கு அப்படின்னு. ஏவம் இப்படி விரக்தஸ்ய பிரத்யேகாத்ம விஷயம் விஞ்ஞானம், விரக்தனா இருக்கிறவனுக்கு பிரத்யேகாத்ம விஷயம் விஞ்ஞானம், பிரத்யேகாத்மாவை பற்றி அறிந்து கொள்ளணும் எனக்கூடியதான ஒரு ஆசை. ஸ்ரோதும் மந்தும் விஜாதம் சாமர்த்தியம் உபபத்தியது. அந்த வேதாந்தத்தை கேட்கறதுக்கோ கேட்டதான வேதாந்தத்தை மனசனால நினைக்கிறதுக்கோ அதற்கு பிறகு எனக்கு அபரோட்சமாக அறிந்து கொள்வதற்கோ சாமர்த்தியம் ஏற்படுகிறது. நான் இல்லைன்னு கிடையாது. அதனால யாரு கர்மாக்களை பண்ணலையா, யார் உபாசனங்களை பண்ணலையா, யார் நல்ல வழியில இல்லையோ அவன் நிச்சயமா வேதாந்தத்தை கேட்க போறதில்லை, அவளுக்கு அது அறிவு வர போறதில்லை. யார் இந்த ஜென்மாக்களையோ போன ஜென்மாவிலையோ இதை பண்ணியிருக்காளோ அவளுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு அவளுக்கு தான் தானாக இந்த வழிக்கு வரா அப்படின்னு தெரியும். ஏவம் விரக்த செய்யாம இப்படியே போன ஜென்மாக்களையோ இந்த ஜென்மாவிலையோ அனைத்து விதமான கர்மாக்களையும் உபாசனையும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணினவர்களுக்கு வைராக்கியம் வந்தவனுக்கு பிரத்யேகாத்ம விஷயம் விஞ்ஞானம், அவருக்கு வைராக்கியம் வந்திருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? பிரத்யேகாத்ம விஷயமான விஞ்ஞானம் வேண்டும் எனக்குரியதான சாமர்த்தியம் வந்திருக்கு. அது அந்த ஞானம் எப்படி வரும்? ஸ்லோகம் கேட்டு மந்தும் மனதால நினைச்சு விஞ்ஞானம் அபரோட்சமாக அறிவதற்கு சாமர்த்தியம் உபபத்தியதே, அவனுக்கு ஒரு சாமர்த்தியம் ஏற்படுகிறது. நான்யதா இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. பிரத்யேகாத்ம பிரம்ம விஞ்ஞானாது, இப்படிப்பட்டதான பிரத்யேகாத்ம ஸ்வரூபமான ஒரு பிரம்ம விஞ்ஞானாத், நம்ம இதயத்துக்குள்ளதான் இந்த பரமாத்மா இருக்கிறார், இவர்தான் ஆத்மஸ்வரூபமா இருக்கிறார் எனக்கூடியதான பிரம்ம ஞானத்தினால் சம்சாரம், இந்த லோகத்துல அங்கே போறது அங்கேருந்து எங்க போறது யாத்தாயாத்தமாக அலையிறது, இதுதான் சம்சாரம்னு. இந்த சம்சாரத்துக்கு காரணமா இருக்கிறதுதான் என்னது? அஜ்ஞானம். அந்த பிரம்மத்தை அறியாதான ஒரு அஜ்ஞானம், சம்சார பீஜம் அஜ்ஞானம். அதென்ன? காம கர்ம பிரவருத்தி காரணம்.
எல்லா பொருளும் எதை கண்டாலும் ஒரு ஆசை. அது வேணும் இது வேணும் இது வேணும். அது பிரம்மத்தை அறியாதனால்தான் எதையும் ஆசை. ஆசை வந்தா சும்மா இருக்கா? ஆசானாம நதி, ஆசாங்கிற ஒரு நதி. அது என்ன பண்றது? இவனுக்கு அப்படி விரட்டி விடுறது, பிரவாக தங்கிட்டு போறது. அதே விதமா என்ன பண்றது? இதனால கர்மா சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அது அடையணும், இது பண்ணணும், அது பண்ணணும் ஆசை. இந்த ஆசையினால விரட்ட தூண்டப்பட்டு கர்மா, அதுக்கு பிரவருத்தி காரணம், இதற்கு இவரை தூண்டு கொண்டு இருக்க வேண்டியதான அது காரணமான அந்த அஜ்ஞானம், அது அசேகதான் நிவர்த்தது. இந்த சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான யாதொரு அஜ்ஞானம் உண்டோ, காமகர்மா காரணமா இந்த அஜ்ஞானம் உண்டோ, அது மிச்சம் இல்லாமல் விசேஷம்னா மிச்சம், அசேகதாக மிச்சம் இல்லாமல் போயிடுறது. நிவர்த்ததே போறதுன்னு நீங்க சொல்றதே எப்படின்னு நான் சொல்லலப்பா, வேதம் சொல்லிருக்குங்க. தத்ர கோமோ அர்த்தசோகா ஏகத்வமனுபஸ்யதா. தத்ர அந்த ஞானம் உள்ள நிலையில் கோமோ அர்த்தசோகா, சோகமேதையா மோகமேதையா, ஏகத்வமனுபஸ்யதா, ஏகத்துவம் எங்கும் இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா தான் என்று அனுபஸ்யதா, சாஸ்திராச்சாரிய உபதேசத்துக்கு பிறகு பார்த்து கொண்டவனுக்கு ஏதோ இது மந்திரவரணால், அதோட மட்டுமல்லவல் இப்படி ஞானம் வறுமையானால், பிரத்யேகாத்ம பிரம்ம விவேகமான ஞானம் வறுமையானால் அஜ்ஞானம் போறதுங்கிறது இன்னொரு செய்தி சொல்றது பாருங்க. கரதி சோகம் ஆத்மவிது, ஆத்மவிது ஆத்மாவை அறிந்தவன், சோகம் தரதி எல்லா விதமான துக்கங்களையும் அவன் தாண்டுகிறான், சகல விதமான துக்கத்தரவும் அவனுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு தெரியும். அதோட லெவல் வித்யதே ஹிருதயம் கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. வித்யதே ஹிருதயம் கிரந்தி, அவன் இதயத்துல இருந்ததான் இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் ஒண்ணு என்று நினைக்கக்கூடியதான ஒரு முடிச்சு. அதுதான் பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, சிவசித் கிரந்தி அநேக பேரோட சொல்லிக் கொண்டிருக்கார். அந்த கிரந்தியானது அந்த முடிச்சு நானே சரீரம் எனக்கூடியதான சரீரத்தை ஆத்மான்னு ஒரு நினைப்பு இருக்கிறதுல அது அறிந்து போறது. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா, எல்லா சந்தேகங்களும் தொட்டதெல்லாம் சந்தேகம். இதை நமக்கு நல்லது கொடுக்குமா நல்லது கொடுக்காதா, நான் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, 1000 சந்தேகங்கள் வந்து பார்த்தா இவைகள்லாம் போறது. க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, இதோட இல்ல இவன் எத்தனை கர்மாக்களை பண்ணினாலும் பாப கர்மாக்கள் கோட்டி கோட்டி ஜன்மாக்கள்ல பண்ணி எல்லாவற்றையும் வேறோட போறது. க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி எப்பொழுது? தஸ்மின் திருஷ்டே பராவரே, தஸ்மின் பராவரே திருஷ்டே பராண அவராணாந்த பரம், நாம் எதாவது பரம்பரம் என்று நினைத்து கொண்டிருக்கோமோ அதெல்லாம் அந்த பிரம்மத்தோட கம்பேர் பண்ணும்போது அவரமா ஆறுது. கணபதி வசதி, சுப்பிரமணிய சுவாமி வசதி, அவர் வசதி, இவர் வசதி அப்படின்னு நம்ம யாராவது நினைச்சிட்டு இருக்கோமோ இது அந்த பிரம்மத்தை பார்த்ததுன்னா இவெல்லாம் குட்டி குட்டியா இருக்கலாம். பூமியில பார்க்க போடக்கூடியதான பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் ஆகாசத்துல போய் பார்த்தோம்னா அது வெறும்னு ஒரு புல்தர மாதிரி எப்படி காணப்படுகிறதோ அப்படி நாம எல்லாம் பரம்பரம்னு யாரார நினைக்கிறோமோ இவைகள்லாம் அந்த பரத்தை அடைஞ்ச பிறகு அவரமா இருக்கும். அதனால பரம் யாருக்கு முன்னால அவரமா இருக்கோ அவருக்கு பராவரம்னு பேரு. அப்படிப்பட்டதான பராவரமான அந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கு. அந்த பிரம்மஸ்வரூபத்தை பார்த்த மாத்திரத்தினால் இத்தனையும் ஏற்படுகிறது. இத்தியாதி ஸ்ருதித்யஸ்த. ஆயால் நிஷ்காமமாக யாரு கர்மாக்களை பண்ணி கொண்டிருந்தாலோ, யாரு உபாதனைகள் எல்லாம் விடாமல் பண்ணி கொண்டிருந்தாலோ, இந்த ஜன்மாவிலேயோ போன ஜன்மாவிலேயோ அநேக ஜன்மாக்கள்ல பண்ணினதான கர்மாக்களை உடையவர்கள் அவளுக்கு சுத்தமாக சித்தமானது மாறி அவளுடைய மனசானது பரிசுத்தமாக ஆகி வைராக்கியம் வந்து, அந்த வைராக்கியம் வந்தது என்கிறதுக்கு அடையாளமாக அவளுக்கு ஆத்ம தத்துவத்தை அறியணும் எனக்கூடியதான சூழ்நிலை அவளுக்கு ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலைகள்ல அவள் கேட்டு அறிந்து அந்த அபரோட்சமாக பிரம்ம சாட்சாத்காரத்தை அறிகிறார்கள். இதை அறிகிறதுனால அவளுக்கு அநேக ஜன்மாக்கள்ல காரணமாக இருக்கக்கூடியதான எந்த ஒரு அஜ்ஞானம் உண்டோ அந்த அஜ்ஞானம் மிச்சம் இல்லாமல் போயிடுறது அப்படின்னு முக்தியை அடைகிறார்கள் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம சொன்னோம்.
இதுதான் கேனேடுங்கிற ஸ்ருதிக்கு ஆரம்பமாக கேனேடு இப்படிப்பட்டதாக ஒரு சிஷியன் கேட்டான்னு சொன்னோம். இதற்கு மேல கர்ம சகிதாத விஜயானாதே ஏதத் சித்ததே இது என்ன சார் நீங்க கர்மாக்களையும் உபாசனத்தையும் அவன் நிஷ்காமமாக யார் பண்ணுவானோ, அதனால ஈஸ்வரார்படுவாக யார் பண்ணுவாரோ அவனுக்கு இவைகள்லாம் போய் இதுல ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு அந்த வைராக்கியம் ஏற்படுவதனால் அவன் வேதாந்தத்துல ஆத்மாவை அறியணும்னு ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டு அதை கேட்டு அதனால அவனுக்கு மோட்சம் வருது, இது ஞானம் வருது, ஞானத்தினால முக்தி வருது அப்படின்னு இவ்வளவு தூரம் கவுண்ட போட்டா போறேன். இந்த ஞானமும் கர்மாவும் சேர்த்து முக்தி அடையட்டுதான். கர்மாக்கள்னால சித்தசுத்தியினால ஆத்மாவை அறியக்கூடியதான ஒரு நிலை, ஆத்மாவை அறிந்ததனால் ஞானம், ஞானத்தினால மோட்சம். ஏன் இப்படி வழி சொல்றது? ஞானம் வருது, கர்மாக்களை பண்ணினா கர்மாக்களுடைய பலம் வருது, இவ ரெண்டும் சேர்ந்தால் மோட்சம் வருதுன்னு சொல்லுங்களோம். என்ன கருதி இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். கர்ம சகிதாதபி ஞானாத் ஏதத் சித்யதி, கர்மாக்களோடு கூடினதான ஞானம், அதனாலேயே இந்த ஏகத்தனா மோட்சம் சித்திக்கிறது. இது கேட்கிறா ராஜசனேகே தஸ்ய அந்நியகாரணத்வவதனா. அப்பா எனக்கும் இஷ்டம் தான் இப்படி சொன்னா, ஆனா வேதங்கள் வேற மாதிரி தானே சொல்றது. கர்மாக்களை யாரு பண்ணுவானோ அவன் தான் நிஷ்காமமா இருக்கிறதுக்கு அதிகாரி. நைஷ்கர்மியத்தை அடையிறதுக்கு அதிகாரி, சன்னியாசத்தை அடையிறதுக்கு யார் அதிகாரி? கர்மாக்களை யார் பண்ணானோ அவன் தான். சன்னியசனாதேவ சித்தி சமதி கச்சதி. கர்மாக்களை விட்டத்தினால் மட்டும் ஒரு மனுஷனுக்கு சித்தி வராது. அவ என்ன நைஷ்கர்மியமான ஒரு நிலை வரணுமையானால் அதுக்கு காரணம் என்ன? கர்மா தான். கர்மாவும் பகவராதாவும் யாரு பண்றானோ அவனுக்குத்தான் நல்ல வழி பிறக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு பதிதனாருதான், பதிதனா கீழே போவானதோ அவனுக்கு ஞானம் வராதப்பா. அதாவது இந்த மார்க்கத்தை துணிச்சு சொல்லியிருக்கு வாஜசனேயத்துல, வேதாரண்யத்துல சொல்லிருக்கு. வாஜசனேயே தஸ்ய அந்நியகாரணத்வவதனாத். எப்படி ஜாயாமே ஸ்யாதி பிரத்யஸ்தித்யா. முதல்ல ஒரு மனுஷன் என்ன பண்றானா, ஜாயாமே ஸ்யாது, முதல்ல ஆத்துக்காரி வேணும், அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு புத்திரோ மேசியாது, பையன் வேணுங்கிறான். அதுக்கப்புறம் என்னன்னா யுத்தம் மேசியாது, பணம் வேணுங்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றானா, அத கர்ம குருவியா ஜாதபுத்திரா கிருஷ்ணகேசா அக்னிநாத வீசா கர்மாக்களை பண்ணணும். அதனால என்னன்னா நிறைய கர்மாக்களை பண்ணணும், பலகதையே சௌக்கியமா இருக்கு. இப்படின்னு ஜெனரலா நினைக்கிறாங்க. ஜாயா மேசியாதி பிரத்யஸ்திய புத்ரேனாயம் லோகோ ஜெய்யோ நான்யேனா. இந்த உலகத்துல நாம் ஜம்முன்னு இருக்கிறோமே, ஆனால் என்ன வளர்ந்த நல்ல பிள்ளையா இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கிறோம், ஆக நம்ம ஜம்முன்னு இருப்போம், ஆத்துல வெறுமையா இருப்போம், பசங்கள் நிறைய சம்பாதிச்சு நமக்கு கொடுப்பா, நம்ம சௌக்கியமா இருக்கிறோம். அப்படின்னு இந்த உலகத்தை ஜெயிக்கிறவே, ஆனால் அதுக்கு வழி என்ன? புத்திரன் தான் அப்படிங்கிறனா. புத்திரேனாயம் லோகோ ஜெய்யோ நான்யேனா. சரி, மரணானந்தரம் பிதிரோகம் அங்கே என்ன பண்ண போறோம்? பிதிரோகம் எல்லாம் போகணும், அங்கே சௌக்கியங்கள்லாம் அனுபவிக்கணும்னு என்ன? கர்மனா பிதிர்லோகா. தேவத்தமான கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கவையால் நமக்கு பிதிர்லோகமானது ஏற்படும். சரி, அதற்கு வேற தேவலோகம் போகணுமே, என்ன? அதுக்கு உபாசனை பண்ணணும். வித்யா தேவலோகா இது ஆத்மனா அந்நிய லோகத்ரயஸ்ய காரணத்துவம் முக்தம். இப்படி இவன் ஆத்மாவை தவிர மற்றதாக இருக்கக்கூடியதான் இந்த உலகமோ அல்லது ஸ்வர்காதி உலகங்களோ அல்லது தேவதாதி லோகங்கள் பிரம்மாதி லோகங்களோ அவ்வுலகங்களை போவதற்காக தன்னை விட வேறா இருக்கக்கூடியதான குழந்தையோ அல்லது தன்னை விட வேறா இருக்கக்கூடியதான கர்மாக்கள்னாலேயோ தன்னால் உபாதிக்கப்படக்கூடியதான உபாசனைகள்னாலேயோ அந்த லோகத்தை அடையலாம் அப்படின்னு முதல்ல சொல்லி. தத்தைவத வாரி விராட்சிய விதானே ஹேதருத்தா. அங்கேயே இந்த மூணிலையும் யாருக்கு வைராக்கியம் வந்திருக்கோ அவனே சன்னியாசத்தை எடுத்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. கிம் பிரதயா கரிஷ்யாமோ ஏஷாம் லோயமாத்மாயம் லோகா. நாங்க இந்த குழந்தைகள்னாலேயோ அல்லது இந்த கர்மாக்கள்னாலேயோ இந்த உபாசனங்கள்னாலும் நாங்க எங்க என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு ஏஷாம் லோயம் ஆத்மாயம் லோகா. எங்களுக்கு இந்த ஆத்மா தானே லோகம்.
இந்த ஆத்மாவினால் தான் எனக்கு நிர்திசயமான ஒரு ஆனந்தம் வரப்போகிறது. இதை விட்டுவிட்டு அனாவசியமா குழந்தைகள் என்ன அதென்ன இதென்ன இந்த கர்மாக்கள் என்ன உபாசங்கள் தான் வேண்டாம். யாருக்கு? இவையெல்லாம் சித்த சுத்தி வந்தவனுக்கு. தத்ரஹி அயம் ஹேத்வர்த்தா கிம் பிரஜையா கணிஷ்யாமோ, நாங்க என்ன பண்ண போறோம்னு வேதம் சொல்றது. அதுக்கு என்ன அர்த்தம் பார்ப்போம். பிரஜா கர்ம தன் சம்யுக்த வித்யாபிஹி, பிரஜைகள் குழந்தைகளோ கர்மாவோ அல்லது அது கர்மாவோட சேர்ந்து செய்யப்படக்கூடியதான உபாசனங்கள்னாலேயோ, தத் சம்யுக்த வித்யாபிஹி கர்மாக்களுடன் சேர்ந்து செய்யக்கூடியதான உபாசனைகள்னாலேயோ மனுஷ்ய பிது தேவ லோகத்ரய சாதனை, குழந்தைகளாவது மனுஷ சாதனம், கர்மாக்கள் என்ன பிதிர்லோக சாதனம். குழந்தைகளுக்கு இந்த லோகத்தில் நமக்கு நல்லதையெல்லாம் வாங்கி கொடுப்பான். கர்மாக்களை பண்ணாம பிதிர்லோகங்கள் இருக்கக்கூடியதான போகங்கள் எல்லாம் கிடைக்கும். கர்மாக்களோடு சேர்ந்து உபாசனங்கள் பண்ணி எல்லாம் கிடைக்கும். இப்படி லோகத்ரய சாதனை அனாத்மலோக பிரத்தி காரணை, இவையெல்லாம் அனாத்ம லோகங்களுக்கு தான் அழைச்சிருக்கிறது. அந்த பிரம்மம் எனக்கூடியதான ஆத்ம தத்துவம் இருக்கு, அதை தவிர மற்ற லோகங்களுக்கு அழைச்சிருப்பாரு. அனாத்மலோக பிரதிபத்தி காரணை கிம் கரிஷ்யாமா, அவைகள்லாம் நாங்க என்ன பண்ணுவோம். அஸ்மாகம் லோகத்ரயம் அனித்யம், இது எங்களுக்கோ என்றால் இந்த அனித்தியமான லோகத்ரயங்கள்ல சாத்திய சாதன சாத்தியம், ஏதோ ஒரு கர்மாவை பண்றது அதனால இது அடையிறது, அதனால ஒரு உபாசனை பண்றது அதனால இது அடையிறது, அதை அடைஞ்சது மறுபடியும் பூலோகத்துக்கு வருது. இதெல்லாம் எங்களுக்கு இஷ்டம் இல்லை சார். அனித்யம் சாதன சாத்தியம் இஷ்டம் ஏஷாம் அஸ்மாகம், ஏன்னா எந்த எங்களுக்கு சுவாபாவிகா எப்பொழுதும் இருக்கக்கூடியதான அஜஹா பரவியற்றதும், அஜரஹா கழுத்தனமற்றதும், அமிர்தா மரணமற்றதும், அபயஹா அது ஒரு விதமான பயம் இல்லாதவான நவர்த்ததே கர்மணா லோகனீயான், கர்மாக்கள்னால எது அதிகமாகாதோ அல்லது எது குறையாதோ அப்படிப்பட்டதான ஒரு ஆத்ம தத்துவம் எங்களுக்கு வேணும். நவர்த்ததே கர்மணா லோகனீயான் நித்யஸ்ய லோகா, சாஸ்வதமான ஒரு லோகம் தானே, அதுதான் எங்களுக்கு இஷ்டம். ஏன் நாங்க குழந்தைகளை பெற்று கர்மாக்களை பண்ணிட்டு உபாசனைகளை பண்ணிட்டு ஏன் திரும்பி திரும்பி இந்த சூழல்ல மாட்டிக் கொள்ள போகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இவையில வைராக்கியம் வந்தவன் தான். வைராக்கியம் எப்படி வரும்? கர்மா உபாசனம் அநேக ஜன்மங்களை பண்ண பிறகு அதுல வைராக்கியம் வந்தவன் அதுக்கப்புறம் இங்க வரான். சக அவனா என்றால் நித்யத்வாது அவித்யா நிவர்த்தி வியதிரேகேன அந்நிய சாதன நிஷ்பாத்தியா, அந்த மோட்சமோ என்றால் அது நித்தியம், ஆத்மஸ்வரூபமோ நித்தியம். அவித்யா நிவர்த்தி வியதிரேகேன அஜானம் போவது என்கிறத தவிர அந்நிய சாதன நிஷ்பாத்தியா வேற ஒரு சாதனத்தினால அடையக்கூடியதில்லை. அந்த ஆத்ம ஜானமானது வரணுமே ஆனால் ஆத்மா நமக்கு கிட்டணுமே என்றால் எது வேணும்? அஜானம் போகணும், அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆகையால் அவித்யா நிவர்த்தி வியதிரேகேன அந்நிய சாதன நிஷ்பாத்தியா தஸ்மாத் ஆயால் பிரத்யேகாத்ம விஞ்ஞான பூர்வக, பிரத்யேகாத்மாவை அறிந்து கொண்டு சர்வேஷனா சந்நியாசையேவ கர்த்தவியா, புத்திரேஷனா லோகேஷனா இவையெல்லாம் போகணும். இருக்கு தாராயிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை எழுதுக்கணும், பணம் சம்பாதிக்கணும். இந்த சூழல்லையே இவன் மனசு இருந்ததுன்னா அவ்வளவுதான் கொட்டா போறோம். இதை விட்டு எனக்கு வேண்டாம் 24 மணி நேரமும் ஆத்மாவை யாருனாலும் செஞ்சுட்டாரோ அவன் தான் பண்ணணும் என்று கர்ம சமபாவித்வ விரோதாச்ச பிரத்யேகாத்ம பிரம்ம விஜானஸ்ய, அதோட இல்ல பிரத்யேகாத்ம விஜானம் எப்ப வந்திருக்கோ அதோட அப்பொழுது கர்மாக்கள் இல்லை, கர்மாவோட சகபாவி இல்லை. கர்மாவை முதல்ல பண்ணணும், சித்த சுத்தி அடையணும், அதுக்கப்புறம் ஆத்ம ஜானம். ஆத்ம ஜானம் நம்ம உபநிடத்தை எல்லாம் வாசித்து சோழன வித்தியாசனங்கள் எல்லாம் பண்ணி ஆத்ம ஜானம் வந்திருக்கோம் என்றால் அதற்கு பிறகு கர்மா இருக்காது. ஏன்? அதுக்கு விரோதமா இருக்கு. கர்ம சகபாவித்வ விரோதாச்ச பிரத்யேகாத்ம விஜானஸ்ய நஹி உபாத்த காரக பல வேத விஞ்ஞானேன கர்மணா, கர்மாக்கள் பண்ணும் பொழுது இந்த கர்மா எனக்கூடியது ஒரு சாதனம், நான் இதனால் அடையக்கூடியதான சொர்க்கம் எனக்கூடியது ஒரு சாத்தியம், அதற்கு வேறாக நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பேதம் திருப்பி உண்டு. உபாத்த காரக பல பேத விஞ்ஞானேன, சேர்க்கப்பட்டதான நான் வேற பலம் வேற, இது
எனக்கூடியதான கர்மனா பிரத்யஸ்தமித சர்வவேத தர்சனஸ்ய ஆத்ம ஞானம் வந்த பிறகு என்னன்னா அதுக்கப்புறம் ஒரு வேதமும் காணப்படல. எல்லா வேதங்களும் அஸ்தமிச்சு போச்சுங்க. நான் வேற இது வேற, இதனால் இதை அடைய போகிறேன் எனக்கூடியதான வேதங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட பிரத்யஸ்தமித சர்வவேத தர்சனஸ்ய பிரத்யேகாத்ம பிரம்ம விஷயஸ்ய அப்படிப்பட்டதான அந்த பிரம்மம் எனக்கூடியதான பொருளுடன் இந்த கர்மாக்களுக்கு சகபாவித்வம் உபபத்தியதே. சகபாவித்வம் அதோடு சேர்ந்து சொல்றதுங்கிறது நடக்காதப்ப. வஸ்து பிராதான்ய சதி அபுருஷ தந்திரத்வா பிரம்ம விஜானஸ்ய. ஏன் இந்த ஆத்ம தத்துவமானது வஸ்து பிரதானம், அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதோட இல்ல அபுருஷ தந்திரம். இது இருக்கிறது இருக்கும்படி நீங்க அறியணுமே தவிர இதை இன்னொன்னா பார்க்கறது இல்லை. ஒரு பொருளை இன்னொன்னா பார்க்கறதுங்கிறது வஸ்து தந்திரம் இல்லாது அது புருஷ தந்திரம். புருஷ தந்திரம் நீங்க இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போறீங்கன்னா கார்ல போகலாம், நடந்து போகலாம், இல்ல வேற விதமாக போகலாம், போகாமலும் இருக்கலாம். அந்த புருஷ தந்திரம் புருஷனுடைய இச்சைக்கு அதீனமா இருக்கு. தந்திரம்னா அவனுக்கு இஷ்டப்படும்படி பண்றதுங்கிறது தந்திரம்னு பேரு. அந்த புருஷ தந்திரம் அவனிச்சையே அவன் போகலாம், போகாமலும் இருக்கலாம், நடந்தும் போகலாம், இல்ல ஒரு கல்லாக்களை இருக்காதையில 4 பேர் தூக்கிட்டு போகணும்னு சொல்லலாம். இது புருஷ தந்திரம். வஸ்து தந்திரம்னா என்ன அர்த்தம்? இருக்கிறது இருக்கும்படி பார்க்கலாம், அவ்வளவுதான். அந்த பொருளுடைய நேச்சர் அவ்வளவுதான். அதை வேற விதமா பார்க்க முடியாது. இந்த பிரம்மங்கிறது என்னன்னா இந்த பிரம்ம ஜானம், இந்த பிரம்மம் எப்படி இருக்கோ அப்படி தாங்கள் அறியாததை தவிர இதை வந்து மாற்றிக்கொள்ள முடியாது. தஸ்மாத் ஆகையால் திருஷ்ட அதிருஷ்டேபியா சாக்கிய சாதன சாத்தியேபியா விரக்தஸ்ய திருஷ்டமான போகங்களோ அதிருஷ்டமான தேவதா லோகங்கள்ல இருக்கக்கூடியதான போகங்களோ அவைகள்ல சாக்கிய சாதன சாத்தியேபியா இதனால அதை பண்ணணும் அதனால இதை அடையணும் எனக்கூடியதான பதார்த்தங்கள்ல இருந்து விரக்தஸ்ய வைராக்கியம் வந்தவனுக்குத்தான் பிரத்யேகாத்ம விஷயா பிரம்ம ஜிக்ஞாசா தன் ஆத்மாவை அறிந்து கொள்ளணும் எனக்கூடியதான பிரம்ம ஜிக்ஞாசா. அவன் வைராக்கியம் எப்படி வரும்? கர்மாக்களை விவரம் பண்ணி உபாசனைகளை விவரம் பண்ணி அதை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி இந்த லோகங்கள்லயே எங்கே இருந்தாலும் நமக்கு சாஸ்வதமான ஒரு சுகத்தை கொடுக்காது. எது அப்படி சுகமும் கலந்து கலந்து வந்துட்டு இருக்கோ மறுபடியும் சாஸ்வதமான ஒரு